இந்த ஆணவ படுகொலைன்றது தமிழகத்தில் தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு முகநூலம் ஒரு காரணம். இப்போ இன்ஸ்டால வெறியின் காரணமாக தான் பண்றான். எங்களுடைய அக்கா மாற்று சாதியில போகக்கூடாதுன்னு தான் பண்றான். என்ன பேசுறாங்க, தலைவர் சாதி சங்க தலைவர் மொழினா எவனும் பேசலையா? அதுதானே ஒரு விஷயம். இங்க இப்போ என்னன்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணது உண்மை. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல, தம்பி கிட்ட சொல்லல. அந்த பொண்ணு வீட்டுல கன்வின்ஸ் பண்றதுக்குள்ளேயே வணக்கம் சார். வணக்கம். திருநெல்வேலியில கவின் என்கின்ற இளைஞர் ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ண காரணத்தினால ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்னங்க சார் நினைக்கிறீங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவ படுகொலைன்றது தமிழகத்தில் தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு முகநூலும் ஒரு காரணம். இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாதி தான் பெருசுன்னு பல இளைஞர்கள் பட்டாக்கத்தியோட ஃபுல்லாக வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. அதாவது சாதி இல்லை, நாங்கள் இந்த திராவிட மாடலில் சாதியை ஒழிப்பண்ணா எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க? அரசாங்க கெசட்லேயே சாதி பதிவு இருக்குது. இப்போ ஒரு குழந்தைய போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு சேர்க்கணுன்னா சாதி கேட்குறீங்க. நாங்கள் சாதி கேட்குறது இடஒதுக்கீடு அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? இதுக்குள்ளே நம்ம சொல்லக்கூடியதுன்னா, இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இருக்கிறவன் இல்லாதவர்களுக்கு சலுகை கொடுங்கன்று சொல்லணும். ஏழ்மையிலே இருக்கக்கூடிய நபர்களை அரசு தன்னுடைய பட்டியலில் சேர்க்கணும். அந்த பட்டியலில் இருக்கிறவன் இல்லாதவன்ற விஷயம் போனாலே சாதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த சாதிக்கு 10% இடஒதுக்கீடு, இந்த சாதிக்கு 3%, இந்த சாதிக்கு 5% கோசம் வீதியில் இறங்கி போராடுறப்போ இந்த சாதி சங்கங்களை ஊக்குவிக்கணும். வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு சாதிக்கும் உன் சாதிக்கு நான் இத்தனை இடஒதுக்கீடு கொடுத்துருக்கேன்ட்டு சொல்லி அந்த சாதி கூட கூட்டணி வச்சுட்டு சாதியை எப்படி அரசு ஒழிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான். இருக்கிறவன் இல்லாதப்பட்டவன் தான். இந்த பையன் இருந்து நல்லா ஐடியில் வேலை செஞ்சு இருந்தோம், அந்த பெண்ணுடைய தம்பி கொலை பண்ணுறானா அந்த இடத்துல உண்மையிலே சாதி வெறின்றது இருக்கு. இது அவங்க பெற்றவங்க இருக்கிறாங்க இல்லைன்றது ரெண்டாவது விஷயம்தான். ஃபஸ்ட்டு அவனுடைய தம்பி இந்த சாதி வெறியின் காரணமாக தான் பண்ணுறான். எங்களுடைய அக்கா மாற்று சாதியில் போகக்கூடாதுன்ட்டு தான் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் ஓடலை. அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் நிற்கிற காவல் நிலையத்தில் போய் ஆஜராயிடுறான். அப்போ என்னென்னா, இந்த சட்டத்தை பற்றியும் கவலை இல்லை, என்னுடைய சமூகத்தை பற்றி தான் கவலை. என் குடும்பத்துக்குள்ளே மாற்று சாதி வரக்கூடாது, நான் சாதியில் ஊர்னவன் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு முழு வீச்சில் நடக்கிறான். இந்த பையனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் சார்? இந்த தண்டனைன்றது நம்ம முடிவு பண்ண முடியாது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நீதிபதிகள் தானாக முன் தமிழ்நாட்டில் பல சாதி ஆணவ கொலை இது நடக்குதுன்னா இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணணும். ஏன் பண்ணணும் கேட்டிங்கன்னா, சில தலைவர்கள் மேடையிலேயே தன்னுடைய சாதியை ஊக்குவிக்கிறாங்கன்னா நீதிபதிகள் தானாக முன் இந்த வழக்கை எடுக்கணும். ஏன்னா டிஜிபி சார் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டுறாங்க. அதனால் நீதிபதிகள் தானாக முன் சில சாதி தங்க தலைவர்கள் மீது பண்ணணும். அடுத்த சாதியை பற்றி கேவலமாக பேசிட்டு அடுத்த சாதியை சண்டை வலிக்கிற மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் மீது நீதிபதிகள் தானாக முன் வந்தால் மட்டுமே சாதி சங்க தலைவர்களுக்கு பயம் வரும். சாதி சங்க தலைவர்களுக்கு பயம் வரணும், அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்ற தெரிஞ்ச போது தான் ஒரு விஷயம் நடக்கும். மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது போல சாதிகளை ஊக்குவிக்கிறது கல்வியிலையும் பள்ளி கல்லூரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதிகளை கேட்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் பள்ளியில் படிக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நீ என்ன சாதி கேட்குற அளவுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கோசம் கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. முற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் தோற்று போன மாடலில் தான் இருக்குது. ஏன்னா சிறுவர்கள் சிறுமிகள் மட்டுமில்லை, பெண்கள் பலாத்காரம் மட்டுமில்லை, சாதி ஆணவ கொலைகளும் இங்கே அரங்கேற்றி கொண்டே இருக்குது. கிறிஸ்டினில் சாதி இருக்குது, முஸ்லீமில் சாதி இருக்குது, ஹிந்துஸில் மதமே இருக்குது. இந்து மதத்துக்குள்ளே பல்வேறு ரிலிஜன் உள்ளே இருக்குது, பல்வேறு சமய கோட்பாடு இருக்குது, பல்வேறு வாழ்வியல் முறை இருக்குது, பல்வேறு சாதிகள் இருக்குது. சாதி பார்த்திங்கன்னா முதலியார் சமூகத்திலே 79 பிரிவு இருக்குது. அப்போ ஒரு சமூகத்துக்கு பின்னாடியே 79 பிரிவு இருக்குது. அப்போ அது மாதிரி வன்னியர், தேவர், அப்படியே ஒரு அமைப்புக்கும் செட்டியார், அப்போ ஒரு அமைப்புக்குள்ள அந்த ஜாதிக்குள்ளே இருக்குது. இப்போ அனைத்து சாதியும் ஒன்றாக நிற்பாருங்களும் நிற்க முடியாது. இந்து ரிலீஜனில் பொறுத்த வரைக்கும்
எந்த கொம்பம் வந்தாலும் ஒன்றா ஆக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்காரனே இந்தியாவை வந்து ரிலிஜன் ரீல்ஸில் தான் பார்க்குறான். ஏன்னா இங்கே இருக்க வாழ்வியல் முறைன்றது அப்படி ஒருத்தன் ஒரு வாழ்வியல் கோட்பாட்டில் இருப்பான். அப்போ இந்த வாழ்வியல் கோட்பாட்டில் இருப்பான் எல்லாரும் ஒன்றா இல்லைன்னா இந்து ரிலிஜனில் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனால் தலைவர்கள் பலர் இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றாயிடுவோன்னா சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் மாட்டுக்கறி சாப்பிடுவான், ஒருத்தன் சாப்பிட மாட்டான். ஒருத்தன் வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடுவான், இன்னொருத்தன் சாப்பிட மாட்டான். ஒருத்தன் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டான். பிராமின்ஸ் மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லை, முதலியார்லேயும் சரி செட்டியார்லேயும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க, சைவ மொழியார்லாம் இருக்கிறாங்க. அப்போது ஒரு ரிலிஜனுக்குள்ளே ஒரு கேஸ்ட் இருக்குது. கேஸ்ட்டே பல கேஸ்ட்டு போகுது. அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒத்து போக முடியாது. அவங்களுக்குள்ளே ஒத்து போகாதவங்க மற்ற சாதிக்குள்ளே போய் எப்படி ஒத்து போக முடியும்? இந்த கேள்வின்றது பகிரங்கமாக நம்ம வைக்கிறோம். ஒரு சாதிக்குள்ளேயே பல்வேறு பிரிவு இருக்குது. ஒரு மதம், அதுக்குள்ளே இன்னொரு மதம், அதுக்குள்ளே ஒரு சாதி, அதுக்குள்ளே அந்த சாதிக்குள்ளேருந்து பல்வேறு பிரிவு சாதி. அந்த சாதிக்காரனுக்கு இன்னொருத்தன் ஆகாது. அப்படின்ற கோட்பாடு இருக்கிறப்போ இந்த சாதின்றது ஒழியணும்னா மக்கள் நல்லா படிக்கணும். மனிதனுக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். அதேமாரி இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 திருமணம் பண்ணியிருக்கேன். 2 குடும்பத்தையும் வர வச்சு கன்வின்ஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணணும், பண்ணி அவங்கள சேர்க்கணும். அப்படி கன்வின்ஸ் ஆகலையா பாதுகாப்பாக எடுத்துன்னு போய் காவல்துறையில் ஒப்படைக்கணும். இப்போ இந்த பொண்ணு வந்து கவின் வந்து 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, வீட்டில் கன்வின்ஸ் ஆகணும். அந்த பொண்ணு ஒரு டீட்டெயிலாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் எங்கள் அப்பா அம்மா கூட தெரியாது, என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும்ண்டு. அப்புறம் எப்படி அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு சொல்கிறாங்கன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சாதி வெறியர்கள். பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்துக்காக உண்மையை வந்து சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் லவ் பண்ணதே தெரியாதுண்டு, 2வது என் தம்பிக்கு மட்டும் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணது உண்மை. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லலை, தம்பிக்கிட்டே சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே தம்பி வந்து அந்த பையனை மர்டர் பண்ணுறான். அப்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சாதிய உணர்வு தான் பண்ண வைக்குது. காரணம் என்னென்னா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் பேசுகிறாங்க. அந்த இறந்த கவினுடைய அப்பா வந்து எனக்காக திருமாவளவன் வருவார் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அந்த பேச்சு வந்து எதன் அடிப்படையில்னா, அந்த சமூகத்தில் ஒரு சாதிக்கு ஒரு தலைவன் இருக்கான்றான். அப்போது மாற்ற சமூகத்திற்கும் ஒரு தலைவன் இருக்கான். அப்போ சாதி சங்கங்களை ஊக்குவிக்க ஒரு தலைவன் இருப்பான். சாதி ஒழியணும் பேசுகிறவங்க தலைவன், சாதி சங்க தலைவர் ஒழியணும் எவனும் பேசலையே. அதுதானே ஒரு விஷயம். இங்கே சாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒழியணுன்ட்டு பேசினாதான் சாதி சங்கங்கள் ஒழியும். சாதி ரீதியாக பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அரசு முற்றிலும் சாதியை ஒழிக்கணும்னா எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளில் சாதி சான்றிதழ் கேட்கக்கூடாது. தாசில்தார் அலுவலகத்தில் சாதி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. 2வது சாதி அற்றவன் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும். 2வது இன்னொன்று, இப்போ இந்த பெரியார் தீக்க கட்சிக்காரங்களாம் வந்து ஓடி வந்தவனே சமுதாய போராளின்ற மாதிரி அன்றைக்கே ஒரு திருமணம் பண்ணி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்றாங்க. இப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கோர்ட்டு உத்தரவு, பெற்றவங்களில் உடைய பர்மிஷனோட தான் உள்ளே வரணுன்னு. அப்போது இரு சமூகத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி முடியலன்றப்போ அந்த காதலர்களில் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சு அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையை உறுதி பண்ண வச்சுருக்கணும். அது பண்ணாமல் சாதி தலைவர்கள் நாங்கள் இவங்க வச்சு பார்த்துறோம் அப்படி வச்சு பார்த்துக்கிறோன்னா பண்ணாது. இன்னொன்று, இந்த நடிகைகள் சினிமாவில் வந்து டைலாக் பேசுகிற மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது ஒன்று எரியறதுல எண்ணெயை ஊற்றுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட சத்யராஜ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இதில் வந்து குளிர் காஞ்சாங்க. ஏன்னா சாதி ஒழியணும்னா சாதி சார்ந்த படங்கள் ஒழியணும். அந்த படத்தில் இவனுங்களே நடிச்சுட்டு இவனுங்களே வந்து சாதி ஒழியணும்னா எப்படி பார்க்கணும். மூட பழக்க வழக்கங்களை முறியடிப்புன்னு சொன்னால் ஓகே. ஆனால் நீ போய் படத்தில் நடிச்சுட்டு மூட பழக்கம்லாம் நடிச்சுட்டு நீங்கள் வந்து மூட நம்பிக்கையை முறியடிக்கணும்னா எப்படி நடிக்கணும்? முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லிடணும். அப்படி தான் வரும். இப்போ இண்டிவிஜுவலாக நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கே நான் வந்து ஸ்கூலில் சாதி சர்டிஃபிகேட் கேட்டவொடனே நீங்கள் கம்பல்சரி வேணும்ன்ட்டு கேளுங்க, ஸ்கூல்லேருந்து லெட்டர் கொடுங்க, நான் கொடுக்குறேன்னு. அடுத்தது கேட்கலையா அவங்க?
இப்போ நான் சாதி சர்டிஃபிகேட் கொடுக்காம தான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு ரேஷன் கார்டும் கிடையாது. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் சாதி சர்டிஃபிகேட்ன்றது கேட்க மாட்டாங்க, எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு விஷயமா கொண்டு போகிறப்போ என்னென்னா நல்ல விஷயங்கள சொல்லணும். இப்போ கவின்குமார் என்றவர் நல்லவர் கெட்டவர் அப்பாற்பட்டது, அவருக்குள்ளே இருக்க உணர்வு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உணர்வு வேற உணர்ச்சி வேற. உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டி விட்டு குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு காரணமாகிறாங்க. உணர்வு பூர்வமாக அந்த சாதியை ஏற்றி 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 இன்னைக்கு எவ்வளோதான் கோடீஸ்வரன் இருந்தாலும் என் சாதிக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் நான் உன்னை கொல்லுவேன்டான்றான். அதுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்கள் வந்து சாதி ரீதியான மோதலுக்கு பல மேடைகளை தூண்டி விட்டு பேசிட்டு ஒதுங்கிக்கிறாங்க. எந்த தலைவர்களும் சாக மாட்டாங்க, ஆனால் அப்பாவிகள் தான் செத்துட்டு இருப்பாங்க என்பதை பதிவு பண்ணுறேன். இனி வரும் காலத்துல ஜாதி ஒழியுமா? இனி வரும் காலங்களில் மக்கள் நல்லா படிச்சுட்டு தனக்கான வாய்ப்பை பண்ணிட்டு இந்த சாதியெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு மனிதனுடைய ஏற்றத்தாழ்வு, ஒழுக்கம், பகுத்தறிவு முன்னக்கொண்டு மக்களை வந்து ஒருத்தர் நேசித்து பயணம் செய்தால் மட்டுமே இந்த சாதியும் ஒழியும், நாளைக்கு மதமும் ஒழியும். எங்கே இருக்க எங்கள் பாலஸ்தீனத்தில் பெத்லகாம் என்ற ஊரில் இருக்கிற இயேசுவை இங்கே வணங்குறாங்க, அது நம்ம ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் அந்த கடவுள் மூலம் சொன்ன தத்துவங்களை தான் யாராக இருந்தாலும் சரி, அது கத்தராக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, அண்ணல் அம்பேத்கர் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் புரட்சியாளர் இருந்தாலும் சரி, காரல் மார்க்ஸ் எல்லாம் சரி, அவர்களுடைய தத்துவங்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அந்த பொது சிந்தனையை மக்கள் மத்தியில் ஒன்று போய் வைக்கிறது மூலம்தான் இந்த சாதியும் மதமும் ஒழியும். ஆனால் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு பெண்கள் நாங்கள் ஒன்றாயிடுவோம், தாலி கட்டாமல் நம்ம குடும்பம் நடத்திடுவோம், நாங்கள் ஏன் வந்து ஒரு ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், எனக்கு வந்து பெஸ்ட் இருப்பாங்க, இப்படிலாம் பேசினா சாதியும் ஒழியாது, மதமும் ஒழியாது, சமூகத்தில் நடக்கிற கொலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.